நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக எடுக்கப்பட்ட வெர்ஜின் பாய்ஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துல வந்துட்டு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒன்னா சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்டியில வச்சு இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா நீங்க இன்னுமே வெர்ஜினா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. ஸோ வரப்போற நியூ இயருக்குள்ள பாத்தீங்கன்னா பொண்ணுக்கிட்ட வந்துட்டு எப்படியாவது பேசி பழகி கரெக்ட் பண்ணி இவங்களுடைய வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா படத்துல இவங்க சொல்ல வர அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே செட் ஆகுமா அப்படின்றது தெரியல. இருந்தாலுமே அது பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தென் படத்துல வரக்கூடிய காமெடி சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எமோஷனுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலான கதைக்களம் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை இந்த படத்துல கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய கிளைமேக்ஸ்ல வர அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் அடல் காமெடி படமாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தனியாக மட்டும்தான் பார்க்கணும்.